கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. ஒரு சாமியார் பதிவிட்டு இருக்கிறார். திருவண்ணாமலையில் நிலச்சரிவே கூட கிடையாது, சிவபெருமானுடைய கோபம். இறை நம்பிக்கை உள்ளவர்களாக தன்னை காட்டிக்கொள்ளும் இவர்களே இறைவனை ஒரு கொடூர முகமான இறைவனாக மாற்றுகிறார்கள். முக்கியமான செய்தி என்பது குஜராத்தோடு தமிழ்நாடு ஒப்பிடுகிறது. அப்பதான் இந்த சாமியார் சங்கி சாமியார் என்றதை நம்ம கையும் கழுவமா பிடிக்கிறோம். மது ஒழிப்பை கொண்டு வந்து, குறிப்பாக திருவண்ணாமலையில் மது ஒழிப்பை கொண்டு வந்து கஞ்சாவை அதிகரிக்க இந்த சாமியார் எண்ணுகிறாரா? 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிற ஒரு இழிவான செயலை ஒரு சாமியார் செய்கிறார். பல லட்சம் பார்வையாளர்கள் இதை பார்க்கிறார்கள், அதற்கு ஆதரவாக பதிவிடுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு எதை நோக்கி மீண்டும் மீண்டும் அது ஒரு அக்னி ஸ்தலம் அப்படின்னு முன்னிறுத்தி சிவபெருமான் கோபமாக இருக்கிறார். கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக ஒரு வீடியோ பதிவானது வலைக்காட்சியில பகிரப்பட்டு வருது. அதை தொடர்ந்து சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக் ஆனாலும், ட்விட்டர் ஆனாலும், இன்ஸ்டா ஆனாலும் அந்த செய்தி பலராலும் பகிரப்படுது, பார்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அதுதான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாருடைய பேச்சு. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனவர்கள் நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறார், அதனால் 7 பேருடைய உயிர் அநியாயமாக போயிருக்கிறது என்று அந்த சாமியார் கிட்டத்தட்ட அந்த பதிவில் பேசியிருக்கிறார். அந்த பதிவில் என்ன இருக்கிறது, அந்த சாமியார் எதை முன்மொழிகிறார் என்பதை இந்த காணொளி வாயிலாக காண்போம். மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு திருவண்ணாமலையில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு இன்றைக்கு நடந்திருக்கிறது. கடந்த ஒரு 3 நாட்களுக்கு மேலாக அந்த நிலச்சரிவில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து கொண்டு செல்வதற்காக அரசும் பல தன்னார்வ அமைப்பும் உள்ள இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. மிக கடுமையாக உழைச்சிருக்காங்க. இரவு பகல் பார்க்காம பல மணி நேரம் தொடர்ந்து இயங்கி மிகப்பெரிய சிக்கலில் இருந்து, மண் குவியலில் இருந்து, சேற்றில் இருந்து, பல பாறைகள் உருண்டு விழுந்த இடத்திலிருந்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு 3 நாட்களாக ஒரு சோகமான செய்தி என்னன்னா, அதுல ஒரு 7 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுல 5 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்ததாக அந்த செய்தி வலம் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு துக்ககரமான செய்தி இணையம் முழுவதும் பகிரப்படுது. திருவண்ணாமலை தாண்டி பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டாலும் குறிப்பாக திருவண்ணாமலை பேசப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்கக்கூடிய காரணம் கூட ஒரு சாமியார் பதிவிட்டு இருக்கிறார். திருவண்ணாமலையில் இப்படிப்பட்ட விபத்து நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம், இயற்கை சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணம் வானிலை கிடையாது, புயல் கிடையாது, அல்ல நிலச்சரிவே கூட கிடையாது, சிவபெருமானுடைய கோபம். அந்த அமைப்பை காட்டி கிட்டத்தட்ட அந்த நிலச்சரிவு நடந்த இடத்தை நீங்க அந்த வலைக்காட்சியில பார்க்க முடியும். பல பேர் அந்த வட்டமிட்டு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இட அமைப்புன்றது சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்தது போல இருப்பதாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை தான் நம்ம இந்த இடத்துல கண்டிச்சு நம்ம பதிவு பண்றோம். கிட்டத்தட்ட ஆன்மீகம் என்பது எல்லோருக்குமானது, அவரவர் நம்பிக்கைக்கு உரியது. நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ஆன்மீகத்துடைய வடிவம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா நீ கற்று ஆவின் மனம் போல கசிதுருங்க வேண்டுவேனே என்று மாணிக்க வாசகர் கருணையே கடலான இறைவனை தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி பாடுகிறார். இறைவன் என்பவர் கருணையின் அடையாளம், கருணை கடல். அப்படிப்பட்ட இறைவனையே, அதாவது இறை நம்பிக்கை உள்ளவர்களாக தன்னை காட்டிக்கொள்ளும் இவர்களையே இறைவனை ஒரு கொடூர முகமான இறைவனாக மாற்றுகிறார்கள். மீண்டும் மீண்டும் அது ஒரு அக்னி ஸ்தலம் அப்படின்னு முன்னிறுத்தி சிவபெருமான் கோபமாக இருக்கிறார், அருணாலேச்சேஸ்வரர் மிக கோபமாக செயல்பட்டு இருக்கிறார், அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் என்று அந்த சாமியார் ஊடகம் மூலமாக அவர் ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த பகுதியே வளரக்கூடாது, திருவண்ணாமலை வளர்ச்சி அடையக்கூடாது. திருவண்ணாமலை என்றாலே காடு,
திருவண்ணாமலைக்கும் நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. திருவண்ணாமலை என்றாலே காடு. திருவண்ணாமலை வளர்ச்சி அடையவே கூடாது. இதை சொல்வதற்கு இந்த சாமியார் யார்? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த பதிவை பேசுவதற்கு இந்த சாமியார் யார்? இந்த சாமியாருக்கு என்ன துணிச்சல் இருக்கிறது? இந்த நாட்டில் ஒரு அரசு இருக்கிறது. அரசுக்கு அடுத்தபடியாக அரசு நிர்வாகம் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதி மாநகராட்சி, நகராட்சி, கிராம அலுவலர் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் சரி, அந்த மாவட்டத்திற்கு என்ன வளர்ச்சி தேவை, வளர்ச்சி என்பது எதை குறிக்கிறது, வளர்ச்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை பேசுகிற காலத்தில் இருக்கிற இந்த நூற்றாண்டில் திருவண்ணாமலை காடாக இருக்க வேண்டும், திருவண்ணாமலை வளர்ச்சி கூடவே கூடாது என்கிற ஒரு பதிவை அந்த சாமியார் பேசியிருக்கிறார். நீங்க மேற்போக்கா பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருடைய பதிவு மிக நியாயமாக இருக்கும். காடா இருக்கட்டுமே, காடை நம்ம ஏன் தொடணும்? இயல்பாகவே தமிழருடைய நிலப்பகுதி என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 திணையால் கட்டமைக்கப்பட்டது தமிழருடைய நிலம். நீங்க குறிஞ்சி அப்படின்னா என்னன்னா, அந்த குறிஞ்சி என்பது மலைப்பகுதி. மலையில் மக்கள் வாழ்வார்கள். மலைப்பகுதியை சுற்றி மக்கள் வாழ்வது புதிதல்ல. நமக்கான சிக்கல் என்ன என்றால், அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த மலைக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடாது. மலையுடைய இயற்கை சூழலை மாற்றக்கூடாது. இன்றைக்கு பெரும் முதலாளிகள், பெரும் நிறுவனங்கள் மலைப்பகுதியை ஆக்கிரமித்து, குறிப்பாக ஒரு காட்டை ஆக்கிரமித்து, யானை பயணிக்கக்கூடிய பாதையை ஆக்கிரமித்து ஒரு சாமியார் கோவையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய சிலையை வைத்து வழிபடுவதற்கான ஒரு 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 ஆன்மீக தலமாக கோவையை அவர் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பேச முடியாத இந்த சாமியார், திருவண்ணாமலை சாமியார், கோவையிலே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு சாமியாரை எதிர்த்து பேசாம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்க கவனிச்சு பார்க்கணும். அரசு களத்துல நிற்கிறது. பல தன்னாளர்கள் களத்தில் நின்று போராடுகிறார்கள். மிகப்பெரிய இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது உயிரிழப்பானாலும் சரி, பொருளாதார இழப்பானாலும் சரி, இனி திருவண்ணாமலையை மீட்டெடுப்பது மிக கடினமாக ஒரு காரியம். இன்னைக்கு பல மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த நிலையில் ஒரு இறப்பை ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிற ஒரு இழிவான செயலை ஒரு சாமியார் செய்கிறார். பல லட்சம் பார்வையாளர்கள் இதை பார்க்கிறார்கள், அதற்கு ஆதரவாக பதிவிடுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு எதை நோக்கி நகர்கிறது? இந்த தமிழ்நாடுக்கான மண்ணுக்கான குணம் எது? இந்த மண்ணில் ஆன்மீகமும் இருக்கிறது, இந்த மண்ணின் பகுத்தறிவும் இருக்கிறது. இந்த மண் தான் ஆன்மீகத்தை, உண்மையான ஆன்மீகத்தை பேசியிருக்கிறது. பகுத்தறிவு பேசிய பல தலைவர்களோடு பல ஆன்மீகவாதிகள் நெருங்கி பழகிய மண்ணாக இந்த தமிழ்நாடு மண் இருக்கிறது. ஆனால் போலி ஆன்மீகத்திற்கு, போலி சாமியார்களுக்கு முடிவு கட்டிய மண்ணாகவும் இந்த மண் திகழ்கிறது. நமக்கு இதெல்லாம் சிக்கலே கிடையாது. இந்த சாமியார் பல பதிவு பேசி வருகிறார். அவர் எச்சரிக்கை விடுகிறார். ஒரு படி மேல போய் இந்த சாமியார் சொல்ற ஒரு முக்கியமான செய்தி என்பது குஜராத்தோடு தமிழ்நாடு ஒப்பிடுகிறார். அப்பதான் இந்த சாமியார் சங்கி சாமியார் என்றதை நம்ம கையும் கழுவமா பிடிக்கிறோம். குஜராத்தோடு ஒப்பிடுவதற்கு அல்லது மற்ற மாநிலமே இந்த சாமியாருக்கு தெரியாதா? குஜராத்தோடு ஒப்பிடுவதற்கான காரணம் என்ன? நீங்க குஜராத்துக்கு இந்த ஒரு வீடியோ மூலியமாக குஜராத்துக்கு விளம்பரம் தேடக்கூடிய காரணம் என்ன? குஜராத் மாடல் என்பதே கசப்பான மாடல். கடந்த காலமாக ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருந்து கொண்டு குஜராத் மாடலை முன்வைத்து வந்த ஆட்சி இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசால் இந்த நாடு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாடு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார், கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, பிரதமர் அவர்களை எங்களுக்கு உதவுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அந்த ஒன்றிய அரசின் பிரதமர் இதை பார்க்க நேரம் இல்லாமல் திரையரங்கத்தில் அமர்ந்து, ஒரு நூலகத்தில் அமர்ந்து சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சினிமாவே அப்பட்டமான சினிமா. இவங்க வரிவிலக்கு தரக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமா இருக்கு. கோத்ரா ரயில் எரிப்பில் நடந்தது என்ன, பாதிக்கப்பட்ட மக்கள் யார், எப்படி அது விபத்து நடந்தது, இந்த விபத்து எப்படி கட்டமைக்கப்பட்டது, அதற்கு நேர் எதிராக ஒரு சினிமா எடுத்த உடனே அங்கிருந்து பிரதமர் மோடி அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க தமிழ்நாடு கதறிட்டு இருக்கு. பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் பல கடிதங்களை முன்வைக்கிறார்கள், கள ஆய்வில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் என மற்ற மாற்று கட்சியினர், எதிர்கட்சியினராக இருந்தாலும் சரி, மற்ற அமைப்பும் சரி, களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி பாகுபாடு பார்க்காமல் ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று. அங்க ஒரு பிரதமர் இருக்கிறார். அந்த பிரதமர் யார்? குஜராத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட பிரதமர். குஜராத்தில் இருந்து யாரால் உருவாக்கப்பட்ட பிரதமர்? அதானியால், அம்பானியால் உருவாக்கப்பட்ட பிரதமர் குஜராத்தில் இருக்கிறார். அந்த குஜராத் மாடலை வைத்து இந்தியா முழுவதும் ஆக்கிரமித்த, தமிழ்நாடு தொட முடியாத, தமிழ்நாடால் விரட்டடிக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கிறார்.
அந்த குஜராத் மாடலை ஒப்பிட்டு பேசுகிறார் இங்க இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் சாமியார். அந்த சாமியார் என்ன சொல்றாரு? மதுவிலக்கை குஜராத்தோடு ஒப்பிடுகிறார். அப்ப மதுவிலக்கை குஜராத்தோடு ஒப்பிட்டால் குஜராத்தில் கள்ளசாராயம் கிடையாதா? இன்றைக்கு நீங்க செய்தித்தாளை திறந்தாலும் கூட குஜராத்தில் கள்ளசாராயத்தால் ஏற்படுகிற இழப்பு என்பது எண்ணிக்கை மிக வருத்தத்தை அளிக்கக்கூடிய இழப்பு. குஜராத்தில் குறிப்பா குஜராத் ரயில்ல கள்ளசாராயம் விற்பதாக பல செய்தி நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல. அந்த அளவுக்கு குஜராத் சீரழிந்து இருக்கிறது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பல இடங்களில் போதைப் பொருட்கள் கஞ்சாக்கள் புழங்குவதாக பேசுகிறார்கள். யார் பேசுகிறார்கள்? இவங்க இந்த காசி வாரணாசி சென்று அந்த இடத்துல அந்த கஞ்சாவை கடவுளுடைய பிரசாதமா விற்பனை பண்றாங்க சார். நீங்க வாரணாசியில இறங்குனீங்கன்னா அந்த காசி மாதிரியான இடங்கள்ல கஞ்சா சிவபெருமானுடைய பிரசாதம். இது மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு சாமியார் குஜராத் மாடலை கை காட்டுறாரு. அந்த சாமியாருக்கான பிரசாதமே அதுதான். இந்த கஞ்சாவுடைய புழக்கம் இந்த திருவண்ணாமலையில் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மது ஒழிக்கணும். அப்ப மது ஒழிப்பை கொண்டு வந்து, குறிப்பாக திருவண்ணாமலையில் மது ஒழிப்பை கொண்டு வந்து கஞ்சாவை அதிகரிக்க இந்த சாமியார் எண்ணுகிறாரா? இல்ல மற்ற போதைப் பொருளை திருவண்ணாமலையில் புழங்க வேண்டும், இதன் மூலமாக தன்னுடைய ஆன்மீக பலத்தை போக்க வேண்டும். இங்க ஆன்மீக பலம்னு இவங்க சொல்றது அதுதான் சார். ஒரு விதமான மயக்கத்துல போதையில மக்களை வைக்கிறது. அதற்கு இந்த மாதிரியான கஞ்சா அபின் போன்ற பொருட்கள் பெரிய லெவல பயன்படும். அதற்கு ஒரு பேசியிருக்கிறார். அதை விட ஒருபடி மேல அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கவங்க வசதி குறைஞ்சவங்க, தெலுங்குல இருக்கவங்க கோடீஸ்வரருங்க. இந்த செய்தி தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு செய்தால் அவங்க பதிலுக்கு என்ன கழுவி ஊத்துவாங்கன்றதை நம்ம தொடர்ந்து நம்ம அந்த பல கமெண்ட்ல நம்ம பார்க்கலாம். இன்னும் குறிப்பா திருவண்ணாமலை ஆன்மீக பூமி, அது தவ பூமி. அப்ப தமிழ்நாடு என்ன பாவ பூமியா? தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை உங்களுக்கு ஆன்மீக பூமி, புண்ணிய பூமி என்றால் தமிழ்நாடு என்ன பூமி? இதை இந்த சாமியார் மாதிரியான ஆட்கள் இனி வரும் காலங்களில் துணிச்சலாக பேசுவதை நம்ம கட்டாயம் கண்டிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். நீங்க இது ஆன்மீக ரீதியான பேச்சாக மட்டும் பார்க்க கூடாது. அவர் எந்த மாடலை முன்னிறுத்துகிறார்? குஜராத் மாடலை முன்னிறுத்துகிறார். எனவே அந்த சாமியாரை நம்ம கண்கொண்டு பார்க்கிறோம். இனி வரும் காலங்களில் இவங்க என்ன மாதிரியான திருவிழாவை செய்ய போறாங்க? ரொம்ப இடிவான செயல் சார். இறப்பு நடந்திருக்கு. இந்த இறப்பில் ஆன்மீக பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த சாமியார்களுக்கு முடிவு கட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு என்பதை அரசு உணர வேண்டும், மக்கள் உணர வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ்மாறன். இது கிங் டிவி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily.